குட் மார்னிங். நீங்கள் நன்றாய் இருப்பதற்கு நான் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது நியாயமற்ற சில காரியங்கள், விஷயங்கள் நிறைய நடந்திருக்கலாம். உங்க குடும்பத்துல நடந்த சில கவலைக்குரிய காரியங்கள் நடந்திருக்கலாம். அது உங்களுக்கு புரியாமலேயே இன்றும் இருக்கலாம். நீங்க பெற்ற பிள்ளைகளோ, உடன் வந்தவர்களோ, கணவனோ மனைவியோ பெரிய துரோகம் செய்திருக்கலாம். இதுவும் புரியல என்று நீங்க நினைக்கலாம். நான் ஏன் இப்படி சீர்குலைவோடு இருக்கிறேன், பிறந்தேன் என்று நீங்க நினைக்கலாம். இதுவும் புரியல என்று நீங்க நினைக்கலாம். என் அன்புக்குரியவர்களை இழந்துட்டேன். உங்க கேள்வி சரியானதுதான். ஆனா இதற்கு பதில் சொல்ல எனக்கும் புரியல. அதற்குரிய காரணத்தை என்னாலும் சொல்ல முடியாது. ஆனா ஒரு ரகசியத்தை மட்டும் சொல்லுகிறேன். கடந்த காலத்தில் உங்களுக்காக நடக்கப்பட்ட துரோகங்களோ, இழப்புகளோ, ஏமாற்றங்களோ, அவைகளை கொண்டு உங்க வாழ்க்கை முடிவல்ல, வரையறுக்கப்படவும் இல்லை. கடந்த காலத்தில் நடந்த ஒவ்வொரு காரியத்தாலும் கடவுள் உங்களை தயார்படுத்தினார் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில் நடந்த நஷ்டம், வீணான காரியம், நடந்த தீமை அத்தனையும் வீணா போகவில்லை, வீணா போகாது. எல்லாம் நல்ல நோக்கமாக தேவன் மாற்றுவார் என்பதை புரியுங்க. உங்க வலி வீணாகாது, உங்க தழும்பு நஷ்டமாகாது, உங்களுக்கு நடந்த நியாயமற்ற காரியங்கள் தீமையா போகாது, உங்களுக்கு செய்த துரோகம் வீணடிக்க போவதில்லை. உங்கள் மேல் தவறு இருந்தாலும் தேவன் அதை வீணாக போக செய்ய மாட்டார். அதிலிருந்து நல்ல ஒரு பாடத்தை கற்று உங்களை தயார்படுத்தி உங்களை வளர செய்வார். தேவன் உங்களை மறக்கவில்லை. உங்களுக்குரிய நேரம் வந்துவிட்டது. திட்டமிட்டபடி தேவன் சகலவற்றின் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பார். அவருடைய திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறீர்கள். அது நிச்சயமாய் இன்னைக்கு நடக்கும். நாளை சந்திப்போம். God bless you.